ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது உட்குரல் கேட்டாலே அடி பாறையும் பூ பூக்கும் அப்படி தான் இருக்குது. ஏன்னா நம்ம விஜய் வந்து காவேரி கிட்ட ஃபோன்லனாலும் பேசிட்டாரு. எல்லாருக்கும் என்னோட காலை வணக்கங்கள். எபிசோடோட அளவு வந்து அந்த விகா சீன்ஸு மட்டும் நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. காவேரி வந்து ரொம்பவே கோவமாக இருக்காங்க. எனக்கு வந்து இந்த மாப்பிள்ளை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு கல்யாணமே வேண்டாம், முதல்ல கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம காவேரி இருக்காங்க. எதுக்குன்னா அவங்களுக்கு வந்து பிடிக்கல, மேரேஜ் பண்ண பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஸ்ட்ராங்காகவே சொல்கிறாங்க. இருந்தாலும் ஃபேமிலியில் எல்லாருமே அவங்க தனியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்க மாட்டுறாங்க. இருந்தாலும் வீட்டுக்கு மாப்பிள்ளை வந்து பார்த்து மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்களுக்கு பிடிச்சி போயிடுது. இருந்தாலும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிடுறாங்க. எனக்கு வேண்டாம், நான் வந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து சொன்னால் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மறுபடியும் வந்து பாப்பா வந்து நீங்கள் வந்து அப்பா சொன்ன ஏஞ்சல் மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா சொன்னதை நம்ம காவேரி நினச்சி பார்க்குறாங்க. நினச்சி பார்த்துட்டு பாப்பா வந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கும்போது பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஆனால் வந்து இந்த புது வரவு வந்து அன்எக்ஸ்பெக்டட் தான், யாராக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். தெரிஞ்ச முகங்கள் யாராவது இறக்கியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். இருந்தாலும் ஓகே தான், இவங்களும் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நம்ம காவேரி வந்து ஸ்கூலில் போய் பாப்பாவை பார்த்துட்டு இருக்கும்போது பாப்பா வந்து காலில் அடிபட்டுறாங்க. அடிபட்டோடனே தாயன்பிற்கு ஈடேதம்மா அப்படி தான். ஏன்னா வந்து எனக்குமே சில நேரங்கள் வந்து நான் வந்து என் பையனை அடிக்கிறது உண்டு. ஏன்னா வந்து ரொம்ப சேட்டை பண்ணுவான், ஏதாவது பேசுவான் அப்படின்னு. ஆனாலும் அவனுக்கு ஒன்றுனா வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி தான் பாப்பாவுக்கு ஒன்றுன்னொன்னே நம்ம காவேரிக்கு வந்து என்னமோ மாதிரி ஆயிடுச்சு. போய் பார்த்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் நம்ம விஜய்க்கு வந்து கால் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து அம்முவோட அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறாங்க. அந்த எபிசோடையே வந்து ஒரு இதாக நிறுத்தினது வந்து இன்றைக்கி வந்து அந்த ஃபோனில் பேசுனது ஒன்றே தான் நான் சொல்லுவேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. லாஸ்ட்டாக விகா பேசிட்டாங்க 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. உண்மையிலே விஜய்க்கு வந்து அவ்வளோ ஒரு ஃபீலாக இருந்துச்சு. இது நிச்சயமாக என் காவேரியோட குரல் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் உணர்ந்தார். அப்புறம் ஒன்று என்னென்னா, சித்தப்பா வந்து நம்ம சாரதாம்மாவை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க, மறுபடியும் எங்கள் சந்தோஷத்தை கெடுக்க வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் கேள்வி கேட்குறாங்க. அதனால சாரதாம்மா சொல்கிறாங்க, என் பேத்தியை மட்டும்னாலும் நான் பார்த்துக்கிறேன், சின்ன கை பிள்ளையில் மூஞ்ச கூட அவங்க ஒழுங்காக காட்டலை. அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து பேத்தியை பார்க்கணும் ரொம்பவே ஆசை இருக்கும்ல, அப்படி பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் வந்து சித்தப்பா வந்து என்ன சொல்கிறாருன்னா, இவ்வளோ நாள் நீங்கள் வந்து அப்படியே இருங்க, வந்து எங்களுக்கு வந்து தொல்லை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எங்கள் கண்ணில் வந்து ஏன் படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க வந்துட்டாங்களா, அப்போ விஜய் வந்து பார்த்தாங்கன்னா நிச்சயமாக வந்து காவேரியோட சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் இன்னுமே அவங்க வந்து பிரிக்கிறதுக்கு தான் வழி பார்க்குறாங்க. நிச்சயமாக விஜய்க்கு வந்து இந்த உண்மை தெரிய வந்துட்டு அப்படின்னா சித்தப்பா தாத்தா யாரையுமே அவங்க வந்து விட்டு வைக்க மாட்டாங்க. அது வந்து தெரிஞ்ச விஷயந்தான். அப்புறம் என்னென்னா எனக்கு வந்து அதுதான் ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம விகா 2 பேரும் பேசிட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இதே மாதிரி நீடிக்கணும், இதேமாரி அவங்க வந்து மறுபடியும் லவ் பண்ணி அப்படியே லவ் பேர்ட்ஸாக மாறணும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களை மாரி நானும். என்னப்பா நடக்குதுன்னு பார்க்கலாம். நிச்சயமாக காவேரிக்கு இந்த மேரேஜ் நடக்காது. அப்புறம் என்ன, நம்ம காவேரியும் விஜயும் சேர்ந்துருவாங்க சீக்கிரத்துக்குள்ளே. அதனால் விகா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இது ஒரு சந்தோஷம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்குது, நீங்களும் சந்தோஷப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த சந்தோஷத்தோட இதேமாரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.